கேட்டா அப்படின்ட்டு ஆயிஷா கேட்டா. இல்ல மிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்பவும் கடைசி பெஞ்சில் இருந்தாங்க பத்தியா, அதுல ஒரு பொண்ணு அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணா என்கிட்ட இருந்து. அப்படின்னு சொன்னான். ஆனா ஆயிஷா உட்காரலையே. பக்கத்துல இருக்க பொண்ணு அஸ்கத்தை இழுத்து அப்படின்னு சொன்னான். அப்போ ஆயிஷா உட்காரல. ஒரு டவுட்டு மிஸ். நான் என்னமா டவுட்டு மிஸ்? கால்கிட்ட துண்டா வெட்டினா என்ன ஆகும் மிஸ் அப்படின்னு கேட்டா. என்னோட இத்தனை வருஷ டீச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட முதல் சவால் தான். ஒரு 3 நிமிஷத்துக்கு நாடி போட்டேன். அதுக்கப்புறம் மேக்னெட்ஸோட எல்லா ஃபேக்ட்ஸையும் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு ஃபேக்ட்னு சொன்னேன். ஒரு பூரி தட்டினதை போல 2 வெட்டினா என்ன ஆகும்? 2 கங்க கிடைக்கும். இப்போ உட்காந்துருவான்னு பார்த்தது. ஆனால் ஆயிஷா உட்காருங்க மிஸ். மிஸ் அந்த 2 வெட்டின காந்தத்தை துண்டு துண்டா நிறைய வெட்டினா, அதாவது முடிவுறா எண்ணிக்கையில வெட்டினா அப்படின்னு சொன்னான். நான் இந்த மாதிரி டேக்குன்னு அப்படின்னு சொன்னேன். முடிவுற எண்ணிக்கையில காந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வெள்ளடிச்சிருச்சு. அப்ப தப்பிச்சுண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிஷா கிட்ட இருந்து வேகமா என்னோட புக்கை எடுத்துட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தேன். அடுத்த கிளாஸ்க்கு நான் போயிட்டே இருக்கேன். என் பின்னாடி நெருங்க போல அவன் வந்துக்கிட்டே இருந்தான். நான் திரும்பி என்னம்மா மிஸ் ஒரு டவுட்டு மிஸ். மா அடுத்த கிளாஸ்க்கு நான் போக வேண்டாமா? பின்னாடியே நிழல மாதிரி வந்தா. இல்லை மிஸ் ஒரு டவுட்டு மிஸ். சரி சொல்லு. அந்த காந்தத்தை பத்தி தான் மிஸ். அந்த காந்தத்தை துண்டு துண்டா முடிவுற எண்ணிக்கையில வெட்டினோம்ல. ஆமா